this is Yum Savitha cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா chicken gravy. நான் வந்து chicken gravy ஏற்கனவே பண்ணிட்டேன், பட் இது வந்து different method. So let's begin. இங்க பாருங்க chicken gravy பண்றதுக்கு இந்த பாத்திரம் எடுத்துங்க. எண்ணெய், பிரியாணி இலை, cinnamon stick, Eliche and cardamom. Fennel seeds, Jeera, Cashew. இதெல்லாம் வந்து 1.5 tablespoons. 2 dry chili and 1 green chili. Curry leaves, kotamali, ginger garlic paste. Ginger garlic paste வந்து 2 tablespoon. கொத்தமல்லி கை அளவுக்கு. இஞ்சி பூண்டு raw smell போயிடுச்சுங்க. வெங்காயம் நான் 1.5 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. அப்போ 5 minutesக்கு நான் லிட்டை மூடி வைக்கிறேங்க. 5 minutes ஆயிடுச்சுங்க. இது மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிங்க. 1.5 தக்காளி அண்ட் கேப்சிகம் 1. இதுவும் ஃபியூ மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. லிட் ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே பாங்க இந்த வெள்ளை பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எதில் பண்ணேன்னா கோகோனட் 1/2 cup, cashew nut few tablespoons and 1/2 cup of curd. இது வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துங்க. ஸோ அதை நான் எல்லாம் ஆட் பண்ணிடுறேங்க. சிக்கனும் ஆட் பண்ணிடுறேங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுங்க ஃபார் 5 to 10 minutes. நல்லா ஸ்மெல்லுங்க. இப்போ வந்து மிக்சருக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெப்பர், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது நல்லா குக் ஆட்டோங்க. இங்கே பாருங்க இந்த மசாலையே நல்லா குக் ஆகுது பாருங்கள். அது இந்த ஆனியன், தக்காளி, கேப்சிகம் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த சிக்கனில் இறங்குங்க. அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா, அதுவும் நல்லா குக் ஆகும். சிக்கன் வந்து நான் 1/2 kg எடுத்துக்கிட்டாங்க. 1/2 kgக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிங்க. ஸோ நல்லா குக் ஆகுங்க. கறி லீஃப் பவுடர் ஒரு 3 to 4 tablespoon. ஒரு 15 to 20 minutes குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வந்து வால்நட், பீனட், பிஸ்தா அண்ட் கேஷ்யூ நட் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ இது வந்து நான் குக் பண்ணும் போது ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமை வச்சுருந்தேன். இப்போ நல்லா மேக்ஸிமம் ஹை பண்ண போகிறேன். அண்ட் லிட்டை க்ளோஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இங்கே பாருங்க எண்ணெய் எப்படி மேலே மெதுக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி. இங்கே பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. ஸோ ஆல் டன். லெட்ஸ் see the display. செம்ம ஸ்மெல்லுங்க பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் பாருங்கள் சிக்கன் கிரேவி எவ்வளோ ஈஸி பாங்க பண்ணுறதுக்கு, பார்க்கறதுக்கு யம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ண போகிறேங்க. ஃபர்ஸ்ட் நான் கிரேவி டேஸ்ட் பண்ணிடுறேன். அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க. காரம், உப்பு, அந்த மசாலாஸ், லாஸ்ட்டில் அந்த நட்ஸ் போட்டுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருங்க. அந்த பேஸ்ட்டும் போட்டோம்னா அந்த மாதிரி திக்னஸ் அண்ட் ரிச்னஸ் யம்மி. லெட்ஸ் see the chicken. இது உங்களுக்கு நான் கையிலேயே காட்டுறேன். சூடாக்கு பாங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாங்க. அந்த ஜூஸஸ்லாம் அந்த சிக்கனில் இறங்கி அந்த மசாலாஸ் அந்த கிரேவி ஸோ சாஃப்ட் அண்ட் டெண்டருங்க. ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ. நோ வேர்ட்ஸ்ங்க. டெலிஷியஸ், யம்மி. நீங்கள் வந்து நாளில் சாப்பிட்னா பிரியாணி, பிளெயின் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், out of the world. So thanks for watching. Please subscribe my cooking channel. Ingredients are description la irukanga. And don't forget to share with your friends and family. And don't forget to press notification bell and subscribe button. Have fun, be safe, be happy. Bye.